இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அது நான் பண்ணணும், நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் எப்படி சொன்னால் எப்படி பண்ண முடியும்னு எனக்கு இப்போவே வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் சொல்லி நர்மதாக்கு புரிய வைக்கிறாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோ நர்மலா, இப்போ கடையெல்லாம் இருக்காது, போய் வாங்க முடியாது, நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறதால நர்மலா அழுதுட்டு வெளியே போய் உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டால் நம்ம வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து நர்மதா கிட்டே என்ன ப்ராஜெக்ட் நீ செய்யணும்னு நினச்ச அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, கடை எல்லாத்தையும் தேடி பார்க்குற, கடை எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு கடையை கண்டுபிடிச்சி அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து அவரே ப்ராஜெக்ட் வந்து செய்கிறாரு. நர்மதா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து பாட்டு வச்சு விட்டு பாட்டு கேட்டுகிட்டே வந்து பண்ணிகிட்ருக்காரு. இதையெல்லாம் பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சார் தான் இவன் பண்ணுற அட்டுழியத்துக்கு அளவே இல்லை, என்ன இந்த பையன் இப்படி பண்ணுறான், நைட் ஆனால் இந்த மாதிரி பாட்டெலாம் வச்சு தூக்கத்தையும் கெடுக்கிறான், இவன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செமையாக விஜய் போட்டு செமையாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, வெற்றிகரமாக நைட்டெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண் முழிச்சு செஞ்சு முடிக்கிறார் விஜய். காலையில் நர்மதா கிட்டே எடுத்துகிட்டு வர நர்மதா அப்படின்னு என்ன விஜய் மாமா அப்படின்னோடனே இந்த உடனே பேக்கில் வச்சுக்கோ, யாருக்கும் தெரியாமல். என்ன மாமா இது அப்படின்னோடனே நீ கேட்டில்ல ப்ராஜெக்ட் அதுதான், இங்கே பாரு யாருக்கா தெரிய போகுதுன்னா ஸ்கூலில் வந்து கொடுக்குறேன், பத்திரமா எடுத்துக்கு வந்து கிளாஸில் கொடுத்துரு சரியா அப்படின்னோடனே மாமா என்ன மாமா திடீர்னு நீங்களே பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் நர்மதா நேற்று நைட்டே பண்ணிட்டேன் மாமா, நான் ரொம்ப பயந்துட்டே வந்து மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்றாங்க. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், மாமாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்வியா நீ, உனக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்னோடனே மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, எல்லோரும் பண்ணி எடுத்துருவாங்க, நான் மட்டும் பண்ணாமல் போனேன்னா என்னை மிஸ் நல்லா திட்டிருப்பாங்க மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரி இந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்ட சொல்லாத, பெரிய பிரச்சனை ஆகட்டும், சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து சொல்லு அப்படின்னு. சரிங்க மாமா அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதுவும் நர்மதாக்கு பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. இந்த வந்து விஷயத்தை வந்து நர்மதாவை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு காவேரிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு. இங்கே வந்து சந்தோஷமாக ஜாலியாக வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாரு நம்ம விஜய். அதை பார்த்தா காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்து முறைச்சி நிற்கிறாங்க, என் பொண்டாட்டி நான் இப்படி முறைச்சி நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன வேணும் காவேரி உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. மாமா பக்கம் இருக்க முடியல, அதான் வந்துட்டியா, போய் முடுறீங்களா, நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கேன், சோகப்பாட்டாக நைட்டில் வச்சு விட்டு எல்லாரையும் போட்டு படுத்து எடுக்கிறீங்க, யாரும் தூங்க முடியல, என்ன நினச்சிட்ருக்கேன் உங்கள் மனசில் அப்படின்றாங்க. காவேரி அது வந்து காவேரி நான் ஏன் அப்படி பண்ணேன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, உங்கள் சோகம் இருக்கிறதால நீங்கள் எல்லாருக்கும் சோகமாக இருக்காங்கன்னு அர்த்தமா, எல்லாரையும் தொல்லை பண்ணுவீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் உங்களோட நடந்துக்கிறீங்கன்னா அப்புறம் மரியாதை கெட்டு போய்டும், உங்களுக்கு மரியாதை வீட்டை விட்டு காலி பண்ணி போங்கன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, என்னமோ நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. இப்படி வந்து கேட்குறாளே, இப்படி அசிங்கப்படுத்துகிறாளே, நான் என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். இங்கே வந்து நர்மதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி என்ன நர்மதா